பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஆவியானவர் உணர்த்தின ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவம் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். Praise the Lord. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களை உயிர்ப்பிக்கிறதற்காக அப்படிப்பட்டவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்திலே பணிந்த ஆவியோடு காணப்படுகிறீர்களா? நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உங்கள் பணிந்த ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். மனிதனோ முகத்தை பார்க்கும்போது நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறதான கர்த்தர். மனிதனோ நம்முடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்போது நம்முடைய உள்ளான ஆவி சோர்ந்து போய் எப்படி இருக்கிறது என்று அறிகிற கர்த்தர். தேவனுக்கு முன்பாக நாம் எப்படியோ அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயிர்ப்பிப்பார். பணிந்த ஆவியோடு கூட, சோர்ந்து போற உள்ளத்தோடு கூட, ஆவியோடு கூட, நொறுங்கின இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களை அவன் உயிர்ப்பிக்க, அவர்களை திரும்பவும் எழ செய்ய பூமியில யாராலும் முடியாது. ஆமென், ஸ்தோத்திரானால் தேவனாகிய கர்த்தராலே முடியும். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நித்தியவாசியா இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நித்திய காலமாக அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஆமென். சற்று நேரம் வாசம் பண்ணி போகிறவர்களாக அல்ல. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஹல்லேலூயா, ஆமென், அன்பு அது மாறாதது. அவர் நித்திய காலமாக வாசம் பண்ணுகிறவர். பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவர். அவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஆமென். மகத்துவம் உன்னதமானவர். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற உன்னதமானவர். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். அப்போது உண்மையாக நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ள உன்னதம் மகத்துவம் நிறைந்த தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறார்? உன்னதமும் பரிசுத்தமாயிருக்கிற ஸ்தலத்திலே, உன்னதமும் பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், அப்படி வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறார். அப்போது உன்னதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் பூமியிலே யாரோடு கூட வாசம் பண்ணுகிறாராம்? தேவனுக்கு முன்பாக நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட, பணிந்த ஆவியோடு கூட யார் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ அவர்களிடத்திலும் அதே உன்னதத்திலையும் பரிசுத்த ஸ்தலத்திலையும் வாசம் பண்ணுகிற நித்தியவாசியும் மகத்துவமும், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், நிறைந்தவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த நாளிலே அந்த தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளதுதான். தேவனுடைய வசனம், ஆமென், அது ஆவியா இருக்கிறது. ஆமென். ஆவி உயிர்ப்பிக்கும். அப்படித்தானே வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், ஆவி உயிர்ப்பிக்கும். ஆனா நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஆவி, உள்ளான மனுஷன், நம்முடைய ஆவி சோர்ந்து போனால், ஆமென், ஸ்தோத்திரம், எல்லாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிற நிலைமை கடந்து வரலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். உங்கள் ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். அதற்காக நம்மை தெய்வ சமூகத்திலே பணிந்து ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிற ஆவி, உற்சாகமான ஆவி நம்மை தாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். இவ்வளவு நாள் ஜெபித்தோம், இவ்வளவு நாள் ஆராதித்தோம், இவ்வளவு நாள் தேவனை சேவித்தோம், இவ்வளவு நாள் பரிசுத்தமாக வாழ்ந்தோம், இவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணினோம் என்று சொல்லி சோர்ந்து போய், ஆமென், இதுவரைக்கும் ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு உயர்வு, ஒரு நன்மை, ஒரு ஆமென் ஆசீர்வாத ஆவிக்குரிய அனுபவத்தை பார்க்க முடியலையே என்று நம்ம சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களை, சோர்ந்து போயிருக்கிற ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே, ஆமென், அந்த எலும்புகள் எல்லாம் மிகவும் திரளாக சிதறி கிடந்தது. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றாக கிடந்த அந்த எலும்பு கர்த்தர் உயிரோட எழுப்பினார். ஆமென். இஸ்ரவேல் மக்களாகிய தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் மடிந்து போனோம், நாங்கள் இல்லாமற் போனோம் என்று சொல்லி கதறி
இருந்தாங்க. இயேசு கர்த்தர் ஆவியானவர் அங்கே உரைக்கிறார், ஆமென், இந்த எலும்புகளைப் போலதான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் உயிர் அடைவீர்கள், நான் உங்களை உயிர்ப்பிப்பேன். ஹalleluya. அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார், நம்மோடு ஒவ்வொருவரோடு இடைப்படுகிறார். நம்முடைய ஆவியை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கர்த்தர் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தால் திரும்பவும் நம்மை விழ செய்ய, இல்லாவிட்டால் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் உயிரற்றவர்களாக மாற்ற யாராலே முடியாது. ஆனால் நம்ம தெய்வ சமூகத்திலே ஒரு பணிந்த அனுபவம் நமக்கு இருக்கணும். நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஹalleluya. ஏதேதோ காரியத்திலே நொறுங்குண்டு இருக்கிற உள்ளங்களோட கர்த்தர் இன்னைக்கு பேசுகிறார். ஹalleluya. நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறதான தேவன் உள்ளத்தின் ஆழத்திற்குள் ஏற்பட்டிருக்கிற காயங்களை கர்த்தர் கட்டுகிறார். இன்றைக்கே கர்த்தர் நொறுங்குண்ட உள்ளங்களை, நொறுங்குண்ட இருதயங்களை உயிர்ப்பிப்பார் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹalleluya. ஏதேதோ காரியத்திற்காக, ஏதேதோ பிரச்சனைகள் மத்தியிலே ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நொறுங்குண்டு இருக்கிற உள்ளங்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். அப்படி என்றால் அந்த உள்ளங்களை, அந்த இருதயங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார், அந்த ஆவியை கர்த்தர் உயிர்ப்பித்தார், நிச்சயமாகவே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டு. அங்கே ஒரு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், கர்த்தருடைய மகிமை நிச்சயமாகவே வெளிப்படும். ஆதலால் இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசமா இருக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னிடத்திலே வாசமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு பணிந்த ஆவியும் நொறுங்குண்ட இருதயம் எனக்கு தேவையாயிருக்கிறது. அது போல நம்மை ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து ஹalleluya ஒரு சேனையாக கர்த்தர் நம்மை எழும்ப செய்வாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்தியிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமாண்டவரை நீர் நித்திய பிதாவா இருக்கிறீர், நீர் நித்தியவாசி ஆகிற கர்த்தர் கர்த்தாவே. ஏசப்பா நீர் மாறாதவர். அப்பா இந்த நாளிலும் கூட பணிந்த ஆவியை அப்பா நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் உயிர்ப்பித்து சாட்சிகளாக எழுப்ப போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எந்தெந்த காரியங்களிலே நொறுங்குண்டு கர்த்தாவே சோர்ந்து போயிருக்கிறீங்களோ கர்த்தாவே, அப்பா அந்தந்த காரியங்களிலே கர்த்தருடைய பெரிய வல்லமை வெளிப்பட்டப்பா நீர் வாசம் பண்ணி கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னத்தினாலே அற்புதங்கள் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை ஒருவரையும் உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே வந்து வாசம் பண்ணி பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.